காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல். ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் மதிய நேர செய்தி அறிக்கைகள். மேல் சப்ரகமுவ மாகாணங்கள் மற்றும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என்றும் சில பகுதிகளில் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 71 மாணவர்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மொரட்டுவை பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து கொழும்பிலும் டெங்கு அச்சுறுத்தல் என துணைவேந்தர் அறிவிப்பு. நீர்கொழும்பு சிறையில் இருந்த பெண் கைதிகள் வாரியபல மற்றும் போகம்பர சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சிறை மரணங்கள் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் படைத்துறைக்கு 25 ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட்டதற்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் உயிரிழந்த 7 போலீஸ் அதிகாரிகளில் ஒருவரான தர்சன தரங்க அதுகோரலவின் மரணம் அவரது குடும்பத்தை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என அவரது தாயார் தெரிவித்துள்ளனர். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. WTI $74.28, பிராண்ட் $78.81 ஆக உயர்ந்துள்ள நிலையில் இலங்கையின் எரிபொருள் விலையில் தாக்கம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திருகோணமலையில் கைவிடப்பட்ட 205 சிறு குளங்கள் மற்றும் 25 அணைகள் கைவிடப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் குகஸ்தாசன் பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார். இத்துடன் மதிய நேர செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம். நன்றி.